படம் நல்லாயிருக்கு. சூப்பர். பார்க்கலாம். அப்பா அப்பாவோட இது வச்சு எடுத்திருக்காங்க. அது விட்டு ஒரு பற்றி ஓகே. 2வது வந்து இந்த படம் எதனால இவ்ளோ இதா இருக்கு அப்டின்னா, பார்க்க நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு. வேற சாங்ஸ் நல்லாயிருக்கு. இல்ல கரெக்ட்டு தான். ஹீரோ ஹீரோ சில பெண்கள், எல்லா பெண்கள் கிடையாது. சில பெண்கள். எல்லாம் ஆல்வேஸ் மணி தான் காரணம். அதனால தான் எல்லாமே மாறுது. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு படம். சூப்பர். இல்ல தண்டனை குடுக்குறது கரெக்ட்டு. கரெக்ட். ஆமா. ஒரு ஜென்ட்ஸ் வந்து ஒரு லேடி எவ்ளோ நம்புறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு நம்பிக்கையா நம்ம இருக்கணும். அது ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் தான். ஓகே. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நைஸ். இல்ல போர் அடிக்கல. நல்லா ஜாலியா தான் இருந்தது. ஒரு பக்கம் ஃபேமிலி மேட்ரு அது உள்ள வந்ததுக்கப்புறம் அது பார்க்க ஃபைட் லாஸ்ட்டு இருந்தது. அது ஓகே தான். அதான் லாஸ்ட்ல அவரே நானும் என் பொண்ணும் போன இடத்துக்கே நான் போறேன் அப்டின்னா, அது அப்பாவோட கான்செப்ட் நல்லா இருந்தது. அதனால ரொம்ப புடிச்சிருந்தது. சாங்ஸ் 2 சாங் அதுவும் நல்லா தான் இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார். எல்லாருமே பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு சமூகத்துக்கு தேவையான படம் தான். ஏன்னா இப்போ கருத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நடுத்தர குடும்பம், அந்த குடும்பத்தை மீறி ஆசைகள் வரும்போது என்ன மாதிரி தவறுகள் அங்கே உருவாகும், அதில் வந்து மக்கள் எவ்வளோ விழிப்பாக இருக்கணுன்றதை இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அந்த கதாநாயகியோட ஆசையினால் ஒரு குடும்பமே வீணாகுது. ஒரு குழந்தை போகுது, அந்த கதாநாயகியும் இறந்து போகிறாங்க, அந்த வில்லனும் இறந்து போகிறாரு, கடைசியாக அந்த கதையின் நாயகனும் இறந்து போகிறாரு. அதான் பேராசை பெரு நஷ்டன்ற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காரு. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அதுதான் சார் படத்தோட கரு, அதுதான். அதாவது வள்ளுவன் சொல்கிற மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கையை வாழ்ந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொருளாதாரம் வந்து என்றைக்குமே வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இல்லை. நம்மளோட ஆசைகளை குறைச்சிக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்குன்றதை நல்லா காட்டியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய முயற்சி. என்னோடய நண்பர் தான் அவர். அவரோட முயற்சியை கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்டுறோம். எங்களை கூப்பிடும்போது கூட வந்து ஒரு சரி நண்பர் ஏதோ கூப்பிட்றாரு போகணுன்னு தான் வந்தோம். ஆனால் வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு திருப்தி இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய முயற்சி சார். ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா துறையில் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறது பெரிய விஷயம். கடினமாக உழைச்சிருக்காரு, நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. அவர் மேன்மேலும் வளரணும்னு வாழ்த்துறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கருத்து என்னன்னா, ஒரு பணம் இல்லைன்னா குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த பணத்துக்காக குடும்பம் அப்படி 3வது பர்சன் உள்ளே வந்து அந்த குடும்பமே இது செதஞ்சு போச்சு. அப்பா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. 2 சாங் இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், எல்லோரும் வந்து பாருங்கள். அதான் சில பெண்கள் பண்ணுற தப்புனால இருக்கிற மற்ற பெண்களுக்கும் கெட்ட பேர் ஆகிடுது. இது மாதிரி யாரும் நடந்துக்கக்கூடாது. ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து வாழணும். அதுதான் லைஃப். ஆமாம், இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பத்தோட சப்ஜெக்ட் தான். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் கிரி சார் தான் ஹீரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இல்லை போரே அடிக்கல. படம் சூப்பராக இருக்குது. போர் அடிக்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே இது இல்லை. எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருக்கு. நல்லா இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. 2 சாங்குமே சூப்பர் சாங். டூயட்ஸ் என்ன சார், எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைக்காக லாஸ்ட்டில் ஹீரோ சாரே இறந்துடுறாரு. என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. அருமையாக 2 பாடல், இசை நல்லா இருந்தது. சகோதரர் கிரி அவருடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிறதும் சிறப்பாக நடிச்சிருக்கிறார். அதில் புதுமுகங்களை வைத்து ஒரு புதிய முயற்சி. அதாவது தனி மனித ஒழுக்கம் எவ்வளோ முக்கியங்கிறது. 2வது அடித்தட்டில் மக்களுடைய வறுமை மக்களை வந்து தவறுதலான பாதைக்கு தூண்டுவதற்கும் அது ஒரு காரணங்கிறது. நீங்கள் வந்து நாட்டில் நடக்கிற வன்முறைகள், எந்த பகுதியில் நடக்கிற வன்முறையினாலும் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகமான ஒரு வரலாறு அதற்கு பின்னாடி இருக்குங்கிறத அதை வந்து இன்றைக்கி இயக்குனர் கிரி அவர்கள் அதை ஒரு குடும்ப பிணைப்போடு அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார்.
நீங்கள் வந்து தீவிரவாதத்தில் வந்து போய் செயல்படக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களும் அவருடைய வறுமையைத்தான் முதலீடாக பயன்படுத்தி தான் வந்து அவர்களை வந்து அது போல தவறான பாதைக்கு அவர்கள் வந்து கொண்டு செல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கட்டத்தில் ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் பாசப்பிணைப்போடு இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு தவறான பாதையில் இது பண்ணும்போது அந்த விரக்தி மனப்பான்மை எந்த அளவிற்கு ஒரு மனிதனை வந்து எந்த சூழ்நிலைக்கும் இழுத்து செல்லும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து ஒரு கான்செப்டாக இன்றைக்கி வந்து அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்லா நடிச்சிருக்கார். அவர் படத்தை இயக்கி அவருடைய வசனமும் அவர் தான் பண்ணியிருப்பார், எழுத்துகள் எல்லாமே. நல்லா நடிக்கவும் சிறந்த நடிச்சிருக்கார். நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலும் மேலும் பல படங்கள் அவர் வந்து இயக்கி நடிப்பதற்கு அவருக்கு நான் வாழ்த்து கிடப்பேன். நல்ல பிரம்மாண்டமான வரவேற்பு. 2வது வாரம் வந்து வெற்றிகரமாக நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தியேட்டர்லையுமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 72 தியேட்டர் வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 15 தியேட்டர் வந்து அதிகப்படுத்தி 87 தியேட்டராக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பி சென்டரில் வந்து இப்போ ஏ சென்டரை விட பி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். நான் திரும்பி பாரில் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் சோகமாக. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன். அதுக்கு காரணமே நீங்கள் தான். மேலும் மேலும் இந்த படத்தை 2வது வாரம் வந்து வெற்றி படமாக ஆக்குனதுக்கு காரணமும் நீங்கள் தான். மறுபடியும் தொடர்ந்து இந்த இருமுனை இன்னும் நிறைய மக்கள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனில் இப்போ என்ன ட்ரெண்டிங் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தான் ஒரு இயக்குனராக நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 7வது நாள். இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அருமை தலைவர், என்னுடைய குடும்பத் தலைவர், ஆல் இந்தியா காங்கிரஸினுடைய முக்கியமான ஒரு எம்பி, எம்எல்ஏ, ஆல் இந்தியா செயலாளர், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்றைக்கி வந்து என்னுடைய படத்தை பார்த்துட்டு என்னை பற்றி வந்து இருக்கிற விஷயத்த தலைவர் உண்மையாக தான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்றி கடனோடு இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதோடு இங்கே வந்திருக்கிற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் தலைவரோடு வந்திருக்கிறவங்களுக்கும் என்னை வந்து வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி என்னோட திரைப்படத்தில் நடித்த நண்பர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இத்தனை உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் PRO விஜய் கார்த்திக் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2வது அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லணும். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் எல்லோரும் படம் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுக்கான படம். மீண்டும் மீண்டும் வந்து இந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்குறது, இன்னும் வெற்றி படம் ஆக்கணுன்றது என்னுடைய. சிறு படங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தது போன ஆட்சியில். திரும்பிப்பார் படம் பண்ணும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது வந்து மீடியாவுக்கும் பத்திரிகைக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஆட்சியில், தளபதியுடைய ஆட்சியில் நான் தேட்டர் கேட்ட உடனே எனக்கு வந்து தேட்டர்கள் கொடுத்தாங்க. 2வது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஓட்டினாங்கன்னு வச்சிங்களேன், மறுநாள் வந்து ஒரு 10 டிக்கெட் வந்தால் உடனே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு சிறு படங்களுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரம் வெற்றிகரமாக போகுதுன்னா அது காரணம் வந்து தமிழக முதல்வர் தான். அதை நான் வந்து கண்டிப்பாக நான் என்ன ஒரு நடிகனாக, ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிஸ்னஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பேன். ஒரு 3 பிஸ்னஸ் முடிச்சுட்டு தான் நான் படமே ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா பிஸ்னஸும் இங்கே சிறப்பாக இருக்குது. நான் கேட்டுக்கிறது எல்லாமே என்னென்னா, என்ன மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் 3000 படங்களுக்கு மேலே பண்ணிவிட்டு அந்த படங்களை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அது போன்ற சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்து அந்த படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி வந்து தமிழக முதல்வர் அவர்கள் செய்தால் இன்னும் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூசர்களெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி சாலிகிராமம், கோடம்பாக்கம் ஏரியாவில் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் சிங்கிள் டீ கூட காசு இல்லாமல்
மற்றவங்கிட்ட வந்து கையேந்து நிற்கிற ஒரு நிலைமை வந்து நான் கண்குளிர பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிலைமை கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குன்னு தெரியல. படம் பண்ணிடுறாங்க, அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி பண்ணணும். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு வந்து 2 நாள் வரி விலக்கு இல்லாமல் தேட்டர்கள் வந்து தமிழக முதல்வர் கொடுத்தால் மாபெரும் வெற்றி. அந்த 2 நாள் கொடுத்தா மட்டும் போதும். வரி விலக்கு வரி விலக்கு வரி விலக்கு இல்லாமல் இல்லை, வரி விலக்கோட சாரி வரி விலக்கோட புரி ஆமாம் சார். அதாவது வந்து என்னென்னா, சிறு குறு படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மானியம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இருந்தப்போ அந்த ஸ்கீம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து சில காரணங்களுக்காக அதை வந்து தவிர்த்துட்டாங்க. ஆனால் அது வந்து பரிசீலனை இருக்குது. நான் தமிழக முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நிறைய படங்கள் வந்து லாஸ் ஆகிட்டு எல்லாமே வந்து இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2019 2020 நினைக்கிறேன், அதுலேருந்தே வந்து நிறைய வந்து கொடுக்கல. எல்லா படங்களுக்கும் மானியம் வந்து கண்டிப்பாக கொடுத்தால் எல்லா தயாரிப்பாளர்களும் அதில் வந்து இப்போ வேலை செஞ்ச அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக தமிழக முதல்வர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை வந்து எங்களை போன்ற சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் கண்டிப்பாக இருக்குது. தமிழக முதல்வர் வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் அவர் செய்வார். ப்ரொடியூசர் கவுன்சிலிங்கில் வந்து நமக்கு வந்து பண ரீதியாகவோ அதெல்லாம் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க, எப்போவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பட் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணாங்க இல்லைங்களா, நான் வந்து கில்டில் இருக்கேன், எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி.